காங்கிரஸ் கட்சி திமுகவோட தான் இருக்கு அப்படின்றது நிறைய பேரு நீங்க காங்கிரஸ் உங்களை போன்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து சொல்லிட்டு ஆனா நடக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதுதான் இந்தியா அப்படின்னு ஏன் முன்னாடி ராகுல் காந்தி சொன்னாரு. இப்போ ராகுலுக்கு மாநிலத்துல ஆட்சிக்கு வரதுல கூட்டாட்சியில வந்து எந்த விருப்பமும் இல்ல விருப்பம் இல்ல அப்படிலாம் கிடையாது. மற்ற மாநிலங்கள்ல இருக்கு. அந்தந்த மாநில கட்சிகள் அவங்களுக்கான விஷயங்களை அவங்க தீர்மானம் பண்ணிக்கணும். இங்க யாரு எங்களுக்கு தலைவர்? காங்கிரஸ் தலைவர் யாரு? செல்வ பெருந்தகை. அவருக்கு தீர்மானம் பண்றதுக்கான பவர் இருக்கா? அவருக்கு செல்வ பெருந்தகை பேட்டிகளே பார்த்தோம்னா எதுவா இருந்தாலும் கட்சி மேலிடம் சொல்லியிருக்கு, அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க பேசக்கூடாது, அவங்க பாத்துப்பாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. சொன்னாலுமே ராகுல் காந்தியோட கருத்து வந்து அப்புறம் ஏன் மல்லிகார்ஜுன கார்கே போய் பார்த்து பெட்டிஷன் எல்லாம் கொடுக்குறாரு செல்வ பெருந்தகை? ஃபுல் இந்தியா இருக்குல்ல, முழு இந்தியா முழுக்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சியா மாநில கட்சியா? தேசிய கட்சி. மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. டிஎம்கே சைட்ல இருந்து கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்திருக்காங்க. தலைமைக்கும் அவங்களுடைய மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. அவருடைய வாய்ஸ்ங்கிறது ராகுலோட வாய்ஸ் அப்படின்னு எல்லாம் பார்க்கணும். காங்கிரஸ்ல ஜனநாயகம் ஜாஸ்தி, டூ மச் ஜனநாயகம் உண்டு. பேசிட்டு போலாம். நான் என்ன வேணா பேசலாம், என்னங்க கால்கிரி என்ன யாருமே கேட்டது இல்ல. நான் கேட்டது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லைன்றீங்களா? மீட்டிங்ல என்ன பேசுனாங்க நம்மளுக்கு என்ன தெரியும். அவர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்காரு, அப்பயும் கூட்டணி பத்தி பேசக்கூடாது. ஆனா ராகுல் காந்தி பேச்சு மாணிக்கம் தாக்கூர் கேட்கறது இல்ல, மதிக்கிறது இல்ல. மாணிக் தாக்கூர் அவரை நான் திருப்பி சொல்றேன், அவரு தாவா கேட்க போறேன்னு சொன்னாரா? எங்கேயாவது தாவா கேட்க போறேன்னு சொன்னாரா? அதுக்கு அதான அர்த்தம். டிஎம்கே பண்றது அநியாயம்னு சொல்றீங்க இல்லையா? அநியாயம் நான் எங்கேயுமே சொல்லல. அவங்களோட காங்கிரஸ்காரங்க அதான சொல்லுவாங்க. அவங்களோட உரிமை மறுக்கிறது, எங்களோட உரிமை கேட்கறது. சரி, அப்ப என்னதான் இதுக்கு ஒரு தீர்வு? வேணுகோபால் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. ஆனா ஸ்டாலின் விருப்பப்படல, மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு. வேணுகோபால் அவருடைய தலையீடு என்பது கேரளா பாலிடிக்ஸ் இங்க வந்து நிறுவ பாக்குறாங்க அப்படின்ற ஒரு பலப்படுத்திட்டு காங்கிரஸ் வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மறுபடியும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏற்படுத்த போறோம். பாசிபிலிட்டி ஏற்படுத்தி ஆகணும். இல்லாட்டி இங்க வந்து பிஜேபி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மரத்துல இருந்து எழுவுறதுக்கு சாவறதுக்கு கூட ரெடியா இருக்காங்க. யாரு? ஒரு கட்சி புதுசா வந்திருக்கேன். ஆமா. சாவறாங்க, உழுவுறாங்க, போய் சாவறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நான் அந்த கட்சி பேரே நான் தற்கொலை கட்சின்னு வச்சிருக்கேன். எல்லா கூட்டத்திலையும் உயிரிழப்பு இருக்கும். இவங்களா வந்து ஆர்வ கோளாறுல போய் பைக்ல போய் விடுவாங்க, அதுல போய் விடுவாங்க. உங்க பசங்களை உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா நீங்க நாட்டை அவங்க கேக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் காங்கிரஸுக்கு வருமா? காங்கிரஸ் ஒரு மீட்டிங் போட்டா அப்படி ஒரு இளைஞர்கள் பட்டாலும் வருமா? யூத் காங்கிரஸ் மீட்டிங் வச்சாலுமே அப்படி வருமான்னு கேக்குறாங்க. ஒருவேளை டிஎம்கே 24ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு குழு அமைக்கிறாங்க, பேச போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சு அது பேசும்போது 25 தான் அப்படின்னா அதை வாங்கிட்டு காங்கிரஸ் வெளியே வந்ததுன்னா ரொம்ப அசிங்கமா இருக்காங்க. தன்மானத்துக்கு ஒரு இருக்காயிடாதா? எங்களுக்கு தன்மானம்ங்கிறத விட. வணக்கம், ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருமதி கிருத்திகா தரன் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் தங்களுக்கும் ப்ரோவோக் சேனல் நேயர்களுக்கும். மேடம், லாஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணி பேசிட்டு இருந்தபோது திமுக காங்கிரஸ் கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு, நாங்க திமுகவை தாண்டி வேற எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு ரொம்ப கான்கிரீட்டா சொல்லிருந்தீங்க. பேசிட்டு இருந்தீங்க. இந்த கோவை சார்ல வடிவேல உள்ள வச்சு அடிக்கிற மாதிரி உட்காந்து அடிச்சுட்டு பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறீங்களோ செய்யுங்க. அது காங்கிரஸ் கட்சி திமுகவோட தான் இருக்கு அப்படின்றது நிறைய பேரு நீங்க காங்கிரஸ் உங்களை போன்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நடக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன தெரியல? சிஎம் காங்கிரஸுக்கு ஆட்சியில பங்கு தர முடியாதுன்றத ஓபனாவே சொல்லிட்டாரு. சரி, ஆனால் இருந்தாலும் மாணிக்க தாக்கூர் விடுறதா இல்ல, தொடர்ந்து இப்போ வரைக்கும் ட்வீட் போட்டுட்டு இருக்காரு. ஆட்சி தரல இல்ல, மாநிலத்தில் சுயாட்சி, அதுக்கான பொருள் கூட்டாட்சி. இன்னைக்கு என்ன தீர்மானம் சட்டமன்றத்துல வந்திருக்கு? இன்னைக்கு டிவி எல்லாம் கூட நீங்க பாத்துருக்கலாம். மாநிலங்கள்ல வந்து எப்படி சுயாட்சியை கொண்டு வருது மத்திய அரசு. உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு விதிமீறல்கள் நடக்கிறது, ஜீரோ பட்ஜெட் கொடுக்கறது, இதெல்லாம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து மேக்சிமம் கான்ட்ரிபியூட் பண்றோம், ஆனா மினிமம் ரிசீவ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி கேரளா, கர்நாடகா இந்த 3 மாநிலத்துக்கும் ரொம்ப 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 மினிமமா கொடுக்குறாங்க, வஞ்சிக்கப்படுகிறோம். இந்த மாதிரி பெங்களூர் ஐடி இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெருசுன்னு தெரியும். அந்த மாதிரி கர்நாடகாலையும் நம்ம நிறைய கான்ட்ரிபியூட் பண்றோம். ஸோ அப்போ மாநிலத்துக்கு வரக்கூடிய வருவாய்கள்லேருந்து நிறைய விஷயங்கள், நம்மளோட மொழியிலிருந்து, நம்மளோட கலாச்சாரத்திலிருந்து, நம்மளோட மாநிலத்தை, நம்மளோட சுயராஜ்யத்தை தக்க வைக்கணும், நம்மளோட சுதந்திரத்தை தக்க வைக்கணும் அப்படின்னா மாநிலத்தோட சுயாட்சி வேணும். ஸோ அப்போ இங்கே மாநிலம்னும் மத்தியில் கூட்டாட்சியோ, இதை வந்து ராகுல் காந்தியை நான் சித்ரதுர்காவில் பார்க்குறப்ப ராகுல் காந்தி எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா,
இந்தியானா என்ன அப்படின்னப்ப என்னோட நண்பர் ஸ்ரீதர் சுப்பிரமணியம் இருந்தார். அப்ப என்ன சொன்னாரு, இந்தியாங்கிறது கண்ட்ரி அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் சொன்னார். ஆனா ராகுல் காந்தி சொன்னதை நான் இப்பயும் சொல்றேன், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ம். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதுதான் இந்தியா அப்படின்னு ஏன் முன்னாடி ராகுல் காந்தி சொன்னாரு. இப்போ பாரதிய ஜனதா ராகுலுக்கு மாநிலத்துல ஆட்சிக்கு வரதுல கூட்டாட்சியில வந்து எந்த தயக்கமும் விருப்பமும் இல்ல எந்த விருப்பமும் இல்ல. விருப்பம் இல்ல அப்படிலாம் கிடையாது. மற்ற காங்கிரஸ் மாநிலங்கள்ல இருக்கு. காங்கிரஸ் ஜார்க்கண்ட்ல கொடுத்திருக்காங்களே. காங்கிரஸ மாநில கட்சியா மாநிலங்கள்ல கருதணும். காங்கிரஸும் மாநிலத்தில் இப்ப நாங்க கர்நாடகால இருக்கோம். கர்நாடகால யார் தலைவர்? டிகேசி சித்தராமையா அவர்கள். ஸோ மாண்புமிகு சித்தராமையா தான் இன்னைக்கு சிஎம். அடுத்து டிகேசி வருவாரு. ஸோ இப்படிதான் மாநிலத்தில் சுயாட்சி. இப்போ ரேவந்த் ரெட்டிக்கு தெலுங்கானால அவங்க காங்கிரஸ் தான். ஆனா தெலுங்கானா இப்ப யாரால நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் யாரும் தெலுங்கானா கொடுக்க மாட்டீங்க. தெலுங்கானா சீட் ஷேரிங்லாம் பவர் ஷேரிங் பண்ண மாட்டீங்க. தெலுங்கானா யாருக்கு வந்தது? ரேவந்த் ரெட்டி. அவங்க ஷீட் ஷேரிங் வேண்டாம், பவர் ஷேரிங் வேண்டாம்னு சொல்லல. அந்தந்த மாநில கட்சிகள் அவங்களுக்கான விஷயங்கள அவங்க தீர்மானம் பண்ணிக்கிட்டோம். இங்க யாரு எங்களுக்கு தலைவர்? காங்கிரஸ் தலைவர் யாரு? செல்வ பெருந்தகை. அவருக்கு தீர்மானம் அவரும் பண்றதுக்கான பவர் அவ இருக்கா அவருக்கு? அவருக்கு இருக்கு. அததான் ராகுல் காந்தி வலியுறுத்துறாரு. இந்த மாநிலம் முடிவு எடுக்கட்டும். இந்த மாநிலம் முடிவு எடுக்கட்டும்ங்கறதுனால தான் செல்வ சில பெருந்தகையோட கருத்து எங்களுக்கு பவர் ஷேரிங் அதுதான் வேண்டாம் இறுதி. அப்படிங்கறது அது மேலிடம் பாத்துக்கும் அப்படின்னு தானே சொல்றாரு. இங்க அவருக்கு எந்த முடிவு எடுக்கிறதுக்கான உரிமை இருக்கு மாதிரி அவர் பேசலையே. உரிமை செல்வ பெருந்தகையோட அவர் பேட்டிகள்லயே வந்து பார்த்தோம்னா எதுவா இருந்தாலும் கட்சி மேலிடம் சொல்லியிருக்கு, இப்ப நீங்க அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க பேசக்கூடாது, அவங்க பாத்துப்பாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. சொன்னாலுமே ராகுல் காந்தியோட கருத்து வந்து அப்புறம் ஏன் மல்லிகார்ஜுன கார்கேவை போய் பார்த்து பெட்டிஷன்லாம் கொடுக்குறாரு செல்வ பெருந்தகை? இங்க வந்து காங்கிரஸ்ங்கிறது இவரே முடிவெடுத்து போலாமே. ஒரு நிமிஷம்ங்க. அவர் மாநிலத்தில் சுயாட்சின்னு சொன்னாலும் பார்லிமெண்ட் எம்பி இருக்காங்கல்ல, அவங்கலாம் நேஷனல் பார்ட்டிஸ். ஃபுல் இந்தியா இருக்குல்ல, முழு இந்தியா முழுக்க. இன்னைக்கு இருங்க. காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சியா மாநில கட்சியா? தேசிய மாநில தேசிய கட்சி அதற்குள் மாநில கட்சிகளுக்கு அதிகாரம் வழங்க வேண்டுங்கிறது தான் ராகுலோட எண்ணம். அதாவது புரியல. மாநில காங்கிரஸ் உங்களுக்கு புரியல. மாநில காங்கிரஸ் இருக்குல்ல, மாநில காங்கிரஸுக்கு சுதந்திரமான ஓரளவுக்கு இப்போ சுதந்திர அவங்களே அவங்க முடிவு எடுக்கிற அளவுக்கு காங்கிரஸ் கட்சி வந்து ஓரளவுக்கு இருக்கு. ஓரளவுக்கு. அது என்ன ஓரளவுக்கு. ஓரளவுக்கு? ஏன்னா இது தேசிய கட்சியாவும் நாங்க இயங்க வேண்டியிருக்கு. எங்களுக்கு எல்லா மாநிலத்தில இருந்து எல்லா எம்பிக்களும் இவங்க தான் கொடுக்கணும். அப்ப தேசிய அளவிலும் அதிகாரம் இருக்கும். மாநில அளவு இப்ப டிஎம்கே மாதிரி முழு மாநிலத்துக்காக கட்சியா நாங்க இருக்கவே முடியாது. அப்ப இப்ப டிஎம்கே வந்து 100% மாநில கட்சி. ஆனா எங்களால 70% தான் மாநிலத்துக்கு அதிகாரம் கொடுக்க முடியும். 30% அங்கதான் இருக்கும். ஏன்னா எம்பிக்கள் இல்ல ராகுலுக்கு இதுல விருப்பம் இல்லன்றீங்க என்னது பவர் ஷேரிங்ல. விருப்பம் இருக்கு, விருப்பம் இல்லைன்னு. மாநில மக்கள் ஏன்னா மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. ம். டிஎம்கே சைட்ல இருந்து கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. தலைமைக்கும் அவங்களுடைய மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. இப்படி பேசிட்டு சரியில்லைன்னு மறுபடியும் மாணிக்கம் தாக்கூர் அவருடைய சமூக வலைதள பக்கத்துல தொடர்ந்து இதை வந்து பதிவிட்டு இருக்காரு. கொடுக்கக்கூடிய பேட்டிகள்லயும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காரு. அவருடைய வாய்ஸ்ங்கிறது ராகுலோட வாய்ஸ் அப்படின்னு எல்லாம் பார்க்கப்படுது. ராகுல் காந்தியோட வாய்ஸ்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வாய்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு எம்பி ஒரு மாதிரி. ஏன்னா தமிழ்நாடே பேசுங்களேன். கேளுங்க, காங்கிரஸ்ல ஜனநாயகம் ஜாஸ்திங்க. ம். டூ மச் ஜனநாயகம் உண்டு. யார் நான் வேணா பேசிட்டு போலாம். நான் என்ன வேணாலும் பேசலாம். என்னங்க கால் கிடையாது. ம். என்ன யாருமே கேட்டது இல்ல. நான் இப்ப கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லைன்றீங்களா? கட்டுப்பாடு உண்டு. ஜனநாயகம் அதிகம். காந்தி உருவாக்கின கட்சி இது. காந்தி இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரோட கருத்துக்கும் வாய்ஸ் இருக்கு. என்னங்க ரைட் டு வாய்ஸ் சட்டம் கொண்டு நீங்க வந்தது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கலாம். ஆனா நாங்க செய்யறதா கான்ஸ்டிடியூஷன்ல செய்வோம், என்ன கேட்க சொல்லிருக்கு? மாட்டோம் அப்படின்றவாங்களா மேலிடம்? கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கு? நீங்க யாரு என்ன பேசினாலும் மேலிடம் தீர்மானிக்கிறதுங்கிறது வேற, ஆளாளுக்கு பேசுறதுங்கிறது வேற. ஆளாளுக்கு பேசுறதையும் பிரச்சனை வரும்பொழுது அவங்க தலையிடுறாங்க. எப்ப பிரச்சனை வந்தது? இத்தனை நாள் வரல. இப்ப ரொம்ப அதிகமாகிறப்ப நேற்று காங்கிரஸோட செயலாளர் வந்து செக்ரட்டரி வந்து வேணுகோபால் சார் வந்து நேத்துக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் பேச வேண்டாம், இதை பற்றி பேச வேண்டாம், அப்புறம் ஏன் பேசினா மாணிக்கம் தாக்கூர் நடவடிக்கை தொடர்ந்து பேசுறாரு? நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இங்க ஏன் அதான் சார் நடவடிக்கை எடுக்கல? அவர் ஏன்னா 30 நேத்தி தீர்மானம் ஒரு நிமிஷம் அவர் நிறைவேற்றிருக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம். அவர் நேத்தி வந்து ஒரு தீர்மானமா காங்கிரஸ்ல நிறைவேற்றிருக்காங்க. வந்து அவர் சீனியர் எம்பி. எம்பி சீனியர். அவர் வந்து தேசிய தலைமைக்கு கட்டுப்பட்டவர். அவங்களுக்கு வந்து மாநில தலைமை அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு. ராகுலோட எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறாரு. டெல்லிக்கு போகும்போதெல்லாம் ஒரு ஆஃப்டர் பார்லிமெண்ட் ஆல்சோ ஏதாவது ஒரு மீட்டிங் ஆமா, ஏதாவது நடக்கும்போது பெரியங்க கூடயே உட்கார்ந்திருக்காரு. அப்போ கூடயே ராகுல் சொல்லி தானே இதை ஒரு பேசுறாருன்னு அர்த்தமாகும். இவர் ராகுலுக்கு அப்ப சொன்னது வேணா சரி. ராகுல் சொல்லியிருக்கலாமே, இதை பத்தி ஆ, பேசாதீங்க மாணிக்கம் அப்படின்னு சொல்றதுல அவருக்கு என்ன இப்ப பிரச்சனை ராகுல் இருக்கு? காந்திட்ட அதை யார் சொல்லுது? மாணிக்கம் தாக்கூர் இப்படி பேசுறாங்கன்னு யார் போய் ராகுல் காந்திட்ட சொல்லியிருப்பா? நியூஸ் பார்க்க மாட்டாரா? எங்கங்க அவருக்கு இருக்கிற டயத்துல நீங்க தமிழ்நாடு நியூஸ்ல யாரோ ஒருத்தர் எங்கேயோ பேசுறதெல்லாமா பார்க்க டைம் இருக்கு. அவர் மாணிக்கம் தாக்கரே சொல்லிருப்பாரு மேடம், நான் எப்ஸ்டீன் இப்படி ஃபைல் பேசியிருக்கேன்னு. எப்ஸ்டீன் ஃபைல் அவருக்கு 20,000 பேஜ படிக்கவே டைம் இல்ல.
லட்சக்கணக்கான டைம் ராகுல் இருக்கு. காந்திக்கு தமிழ்நாட பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிறதுல எந்த டைமும் இருக்கு. இல்லன்றீங்க. அப்படி இல்ல. அவருக்கு பெங்கால் எலக்ஷன்ல இருக்கு. சொந்த கட்சி. சொந்த கட்சி. சொந்த கட்சியில இருக்கிற 5 ஸ்டேட் எலக்ஷன் வரப்போகுது. கருத்துக்கள அவர் கண்டிப்பா கேட்பாரு. கருத்துக்கள் கேட்கும்பொழுது தான் இப்ப செயலாளர் வந்து பேசியிருக்காரு. அப்படியே இப்ப மீட்டிங்லாம் வெஸ்ட் கூப்பிட்டு பெங்கால் பேசினாரு. இருங்க. தமிழ்நாட்டுல இருந்து வெஸ்ட் நெறைய பேர் பெங்கால் பேசினாங்களே அவர பார்த்து. வெஸ்ட் பெங்கால் இருக்கு, அஸ்ஸாம் இருக்கு. மீட்டிங்ல என்ன பேசுனாங்க நம்மளுக்கு என்ன தெரியும்? அவர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்காரு. அப்பயும் கூட்டணி பத்தி பேசக்கூடாது. ஆனா அந்த ராகுல் காந்தி பேச்சு மாணிக்கம் தாக்கூர் கேட்கறது மீட்டிங்ல இல்ல, மதிக்கிறது இல்ல. அப்படி எடுத்துக்கலாமா? மீட்டிங்லயே எல்லாருக்கும் ஆட்சியில அதிகாரம் எப்படிங்க காங்கிரஸ்ல ஆட்சியில அதிகாரம் வேண்டாம்னு சொல்லுவாங்க? இப்ப எனக்கே ஒரு அதிகாரம் வருதுன்னா நீங்க வேண்டாமீங்களா? நான் வேண்டாமே. மாணிக் தாக்கூர் அவர் நியாயம். காங்கிரஸ் கேட்பது நியாயம். நியாயம். அது வந்து காங்கிரஸ் கேட்கறது திமுக நியாயம். அநியாயம் பண்றாங்க. ஏன் விசிக சொல்லியா திருமாவளவன்? சரி, மறுக்கறதும் ஆனா நாங்க கேட்க மாட்டோம்னு இங்க சொல்லிட்டாரு. பாருங்க. மறுக்கறதும் மறுக்காததும் அவங்க உரிமை. இப்ப அதற்கான நேரம் இல்லை இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாணிக் திருமாவளவன். தாக்கூர் அவர நான் திருப்பி சொல்றேன். அவரு தாவாக்காக்கு போறேன்னு சொன்னாரா? எங்கேயாவது தாவாக்காக்கு போறேன்னு சொன்னாரா? அதுக்கு அதானே அர்த்தம். போறேன்னு சொன்னாரா? கரெக்ட்டா சொல்லுங்க. இப்ப நான் உங்கள கேட்கிறேன். தாவாக்கா போறேன்னு சொன்னாரா? அவர் டைரக்ட்டா சொல்லல. கூட்டணியில இருந்து விலகணும்னு சொன்னாரா? கூட்டணியில விலகணும்னு சொல்லல. எங்கேயும் சொல்லல. அப்புறம் அவரு என்ன சொன்னாரு? ஆட்சியில பங்கு கொடுங்க. இதுக்கு யார் காங்கிரஸ்ல எதிர்ப்பா? நீங்க அவர் டெல்லியில போய் என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க? ஏங்க இதுக்கு டென்ஷன் ஆறாங்க? அவர் ஒதுக்கிட்டு காங்கிரஸ் வேலைய கட்சியோட பாருங்க. நியாயமான கோரிக்கை. நியாயமான கோரிக்கைன்னு காங்கிரஸ்ல இருக்கவங்க திமுக நெனப்பாங்க. சுயநலமா நடந்துக்குதுன்றீங்க இல்லையா? இல்லையே அவங்களோட கருத்துங்க அது. என்ன மேடம்? அதாவது நீங்க ஆட்சியில பங்கு கேட்கிறீங்க. இப்போ உங்களுடைய கன்சர்ன் என்னன்னா இது காங்கிரஸுக்கு என் நீங்க ஆ. உங்களுக்கு எலக்ஷனுக்கு நீங்க ஜெயிக்கிறதுக்கு ம். உங்களுக்கு நாங்க வேணும். ம். கூட்டணியில சேர்ந்துப்பீங்க. ஆனா நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் ம். எல்லா கிரெடிட் நீங்களே எடுத்துட்டு போயிடுவீங்க. ஆட்சியில பங்கு தர மாட்டீங்க. நீங்க மட்டும் ரூல் பண்ணுவீங்க. ம். ஆனா நீங்க ஆட்சியில பாசிட்டிவான ரிலேஷன்ஸ் ஏதாவது வந்தாலும், பாராட்டுகள் வந்தா நீங்க வந்து பெருமையை எடுத்து போறீங்க திராவிட மாடல் அரசுன்னு. ஆனா அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, கூட்டணி கட்சியில இருக்க நாங்க எல்லாரும் வந்து சுமக்க வேண்டியிருக்கு. 40 எம்பி யார் ஏன்? குடுக்குறா? திமுகல 40 எம்பி கிடையாது காங்கிரஸுக்குல்ல. அது ஒத்துக்கிறீங்கல்ல? திமுக 40 எம்பி இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தேசிய கூட்டணி. கூட்டணி 40 எம்பி. ம். 40 எம்பி இந்த அளவுக்கு வலுவா தேசிய கூட்டணி எந்த மாநிலத்துல இருக்கு? தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அப்புறம் அத யாரோட கிரெடிட்டா நாங்க எடுத்துக்கிறோம்? டிஎம்கே கொடுத்த கிரெடிட்டா எடுத்துக்கிறீங்க. டிஎம்கே கூட்டணியும் எடுக்கல. தேசிய கூட்டணி, காங்கிரஸோட கூட்டணி நாங்க எடுத்துக்கிறோம். ம். அதே மாரி மாநிலத்த அவங்களுக்கு விட்டு குடுக்குறோம். என்ன மேடம் விட்டு குடுக்குறேன்றீங்க. அப்புறம் பவர்ஸ்ல வந்து ஷேர் கேட்கிறீங்க. சரி, ஒண்ணு பேசுங்களேன். இங்க பாருங்க. அவங்களோட இல்ல டிஎம்கே டிஎம்கே பண்றது அநியாயம்னு சொல்றீங்க இல்லையா? அநியாயம் நான் எங்கேயுமே சொல்லல. அவங்களோட உரிமை. காங்கிரஸ்காரங்க அதானே சொல்லுவாங்க. அவங்களோட உரிமை மறுக்கிறது. எங்களோட உரிமை கேட்கறது. கேக்குறது. சரி அப்ப இதுல என்னதான் என்ன இதுக்கு ஒரு நியாயம்? தீர்வு? இதுல நியாயம் ஒரு தீர்வும் கிடையாது. நேத்துக்கு ஒரு பேட்டியில சொன்னேன். இது எப்படிங்க முடியும்னு. என்ன மேடம் அந்த இந்த பழம் தான் இதுன்னு சொல்ற மாதிரி கேளுங்க. இந்த கவுண்டமணி செந்தில் காமெடி வடிவேலு மாதிரி இருக்கு. சொல்றால பஞ்சாயத்து தீர்ந்து போச்சு கிளம்பிடுங்க அப்படிங்கிற ம். மாரி இந்த பஞ்சாயத்து இதோட முடிஞ்சு போச்சு. நேத்துக்கு ம். வேணுகோபால்ஜி வந்ததுலேருந்து வேணுகோபால் இன்னொரு தகவலும் கேள்விப்பட்டோம். வேணுகோபால் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. ஆனா ஸ்டாலின் விருப்பப்படல. அப்படி அப்படி ஒண்ணு மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வந்துச்சு. அப்படி ஒண்ணு நடந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஏன்னா இந்த சமயத்துல அவங்க கேட்டிருந்தா குடுத்திருப்பாங்க. இல்லாட்டி அவர் நிஜமாவே பிஸியா இருப்பாரு. வேணுகோபால் அவருடைய தலையீடு என்பது கேரளா பாலிடிக்ஸ் இங்க வந்து நிறுவ பாக்குறாங்க அப்படின்ற ஒரு அவரு இல்லவே இல்ல. வாதமும் நேற்று வைக்கப்படும். நேற்று வேணுகோபால் சார சந்திச்சவங்கள்ட்ட நான் இன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்க சொன்ன கருத்து அவருக்கு அப்படி ஒரு கருத்தே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா யாரும் பேசக்கூடாது. ஏன்னா நம்ம சென்ட்ரல்ல 40 எம்பிகளோட தேசிய கூட்டணிக்கு இருக்கிறதுக்கு திமுக ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. பேசக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போயிருக்கிறதே வேணுகோபால் சார் தான். ஏன்னா எனக்கும் அந்த டவுட் இருக்கு. 29 எலெக்ஷன்ல அப்ப பாத்துக்கலாம். இப்ப வேண்டாம் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி வேணுகோபால் சொல்றாரு எடுத்துக்கலாமா? அதுக்குள்ளயும் காங்கிரஸ நம்ம பலப்படுத்தணும். காங்கிரஸ பலப்படுத்தாம இப்ப தாவாக்க முதுகுல இது பண்ணீங்கன்னா, அவங்களும் நாளைக்கு டிஎம்கே மாரி தான் பேசுவாங்க. ம். அப்ப நாங்க காங்கிரஸ பலப்படுத்தாம நாங்க பேச முடியாது. எங்களோட நோக்கம் இப்ப காங்கிரஸ என்னதான் வழி பலப்படுத்தணும். பலப்படுத்துறதுக்கு? நாங்க லோக்கலி இப்ப புதுசா இப்ப பாருங்க, இப்ப நம்ம தலைவர் செல்வப்பிறந்தகை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த 70 மாவட்ட தலைவர்கள் எடுத்திருக்காங்க. முழுக்க முழுக்க அதாவது அவரே சொன்னாரு. 80% வந்து மெரிட்ல தான் வந்திருக்காங்க. ஒரு 20% ஏதோ பண்ணி வரதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாமே தவிர்த்து 80% மெரிட் தான். மெரிட் அப்படின்னா யார் நல்லா வேலை செய்வாங்க? ஸ்ட்ரிக்ட்டா வேலை செய்றவங்க, வேலை செய்யாத அத்தனை பேரையும் தூக்கிட்டாங்க. நெறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தூக்கிட்டாங்க. இந்த தடவ நெறைய இளைஞர்கள், என்னோட நண்பர்கள் நெறைய பேர் வந்திருக்காங்க. முழுக்க முழுக்க வேலை செய்றவங்க. தொண்டர்களே இல்லாத கட்சியில மாவட்ட தலைவருக்கு மட்டும் என்ன வேலை செய்வாங்க? தலைவர்களுக்கு இப்ப நான் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர்ட்ட இப்ப தான் காலைல ஃபோன் பேசினேன். என்னோட நண்பர் தான் அவரு. அவர்ட்ட பேசும்பொழுதே, "நீங்க என்ன பண்ண போறீங்க?" அப்படிங்கிறப்ப அவர் ரொம்ப வேகமா இருக்காரு. இந்த மாரி ஒன்றிய செயலாளர், இந்த பாருங்க மேடம், அவரு 60 வயசு. அவர் அந்த காலத்திலேயே இருக்காரு. இப்ப வரவே மாட்டேங்கிறாரு. இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி உங்கள
பழைய ஆட்களை தூக்கிட்டு உங்களை தலைவர் வச்சாரோ அதே மாதிரி நீங்களும் அவங்கள தூக்கிட்டு புது ஆட்களை கொண்டு வாங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, அதை நீங்க செயல்படுத்துங்க. இல்லாட்டி உங்களை தானே ராகுல் காந்தி எச்சரிச்சு அனுப்பிச்சிருக்காரு. எல்லாமே ஆப்ல இருக்கு. அந்த மீட்டிங் நடந்தது டெல்லியில எங்களுக்கு. இப்ப டெல்லியில நேத்திக்கு வந்து இங்க நடந்தது. ஸோ எல்லாமே ஆப்பு. எல்லாமே வந்து நீங்க ஒவ்வொரு ஆக்ஷனும் உங்களோட ஆப்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். அப்ப எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். உங்களோட நீங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க நான் பார்ப்பேன். அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்கு கண்காணிப்போட மாவட்ட தலைவர்கள் இனிமேல் இருக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் முடிவு பண்ணியிருக்கு. ஸோ இப்பதான் வளர்ச்சி பாதையில் ராகுல் காந்தி வந்து காங்கிரஸை கொண்டு போயிட்டு இருக்காங்க. 5 வருஷம் கழிச்சு எங்களோட கனவு என்னன்னா திமுக காங்கிரஸ் அப்படி வரணுங்கிறதா எங்க கனவு. ஏன்னா இங்க பிஜேபியோட என்டிஏ கட்சிகளோ 2ஆம் இடத்துக்கு கூட வந்துடக்கூடாது. அப்ப திமுக எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு முன்னாடி நாங்க பலப்படுத்துவோம். பலப்படுத்திட்டு நாங்க காங்கிரஸ் மாநிலத்துல வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மறுபடியும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏற்படுத்த போறோம்ன்றீங்க. பாசிபிலிட்டி ஏற்படுத்தி ஆகணும். இல்லாட்டி இங்க வந்து அது பிஜேபி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கு இல்லைங்க, முயற்சி பண்ணுவோங்க. அரசியல்ல என்ன வேணா நடக்கலாம். நேத்திக்கு வந்த சின்ன பசங்க எல்லாம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நேத்திக்கு காங்கிரஸ் கட்சி நேத்திக்கு குறிப்பிட்ட சதவீதத்தோட ஏங்க நேத்திக்கு ஒதுங்கிடுச்சு. வந்த சின்ன ஒரு 4-5% வாக்குகளோட அது வந்து நின்றுச்சு. அது இல்லைங்க, வளரவே இல்லை நேத்திக்கு அப்படிங்கிறது வந்த சின்ன பசங்க கடந்த சில தேர்தல்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க. ஆனா நேத்திக்கு வந்த சின்ன பசங்க எல்லாம் வரப்ப எங்களுக்கு வரணும்னு இருக்காதா? மரத்துல இருந்து எழுதி விடுறதுக்கு சாவறதுக்கு கூட ரெடியா இருக்காங்க. யாரு? ஒரு கட்சி புதுசா வந்திருக்கு. ஆமா. சாவறாங்க, உழுவுறாங்க, போய் சாவறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நான் அந்த கட்சி பேரே நான் தற்கொலை கட்சின்னு தான் வச்சிருக்கேன். ஏன்னா சரி, அது தவறு. தற்கொலை தான் அது. ஒரு கூட்டத்துக்கு போய் ஒரு அங்க விமானத்துல வராங்க, பார்க்க வராங்க. அங்க தப்புங்க அது. ஏதோ ஒரு விபத்து நேரும் பொழுது அதையே நம்ம தப்புங்க வந்து அதை கொச்சப்படுத்தணும். தப்புங்க. நீங்க ஒரு உயிர் நீங்க நிறைய கூட்டத்துல உயிர் இழப்பு இல்லைன்னு சொல்லல. உயிர் இழப்பு இருக்கு. ஆனா எல்லா கூட்டத்திலயும் உயிர் இழப்பு இருக்கக்கூடாது. எந்த கூட்டத்துல? கரூர், சேலம் தவிர வேற எங்க இருந்தது? எத்தனை கூட்டத்துல போய் பாருங்க. இது வரைக்கும் 50 வந்திருக்கு லிஸ்ட்ல. வி சாலையில, மதுரையில 50 ஒரு சில வந்திருக்கா இடங்கள்ல இல்லையா? மாநாடு நடக்கும்போது அது மாநாடு பசங்களா இவங்களா வந்து ஆர்வ கோளாறுல போய் பைக்ல பண்றது. போய் விழுவாங்க, அதுல போய் விழுவாங்க. அந்த ஆர்வ கோளாறு பசங்களை அடக்க தெரியாத தலைவர் இல்லைங்க. அவருக்கு அவர் என்னமே பண்ணுவாரு? ஒரு அறிக்கை கொடுக்கணும். நீங்க ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். நீங்க எத்தனை வந்து அறிக்கை கொடுப்பாரு? போலீஸ் அவரும் சொல்றாரு, புஷி ஆனந்தன் சொல்றாரு, அவர் இட்டுன்னு போறதே வந்து அவ்வளவு டஃபா இருக்கு. அதே நாங்க பாப்போமா? இல்ல இவங்க வந்து போஸ்ட் கம்பத்துல ஏறாதீங்க, மரத்துல ஏறாதீங்கன்னு அவரு அப்புறம் என்ன? ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அப்புறம் கத்திட்டே இருக்காரு எதுக்குங்க மேடம் கட்சி புஷி ஆனந்த். நடத்துறாங்க? எதுக்குங்க கட்சி அந்த நடத்துறாங்க? பசங்க அவ்வளவு உங்க ஆர்வமா இருக்காங்க. பசங்களை உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா நீங்க நாட்டை எப்படி அவங்க கட்டுப்படுத்த முடியும்? கேக்குறாங்க அந்த மாதிரி ஒரு See, கூட்டம் காங்கிரஸுக்கு வருமா? உங்க காங்கிரஸ் ஒரு மீட்டிங் போட்டா அப்படி ஒரு உங்களால இளைஞர்கள் பட்டாலும் வருமா? உங்களால உங்க யூத் காங்கிரஸ் மீட்டிங் வச்சாலுமே அப்படி வருமான்னு சரி, கேக்குறாங்க. உங்களால உங்க பசங்களை கூட கட்டுப்படுத்த ஆனா முடியல. அவரே உங்களை எதிர்பார்த்துட்டு வர இருக்காரு மேடம். வர இருங்க. உங்கள அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கு. எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்க பசங்களை நீங்க கட்டுப்படுத்த முடியல. நாட்டுல இருக்கிற ரவுடிகளையும் கொலைகாரங்களையும் போதை வியாபாரிகளையும் எப்படி கட்டுப்படுத்துவீங்க? உங்களோட பசங்களையும் உங்களால கட்டுப்படுத்த முடியல. உங்களுக்கு கீழே உங்க ஆணைக்கு கீழ்ப்படிந்த உங்களுக்காக ஓட்டு போடுறதுக்கு உங்களுக்காக அது உயிரை அப்புறம் வந்து ஒரு கொடுக்கறவங்களுக்கு போலீஸ வச்சு கட்டுப்படுத்திப்பாரு சிஎம் ஆனதுக்கு அப்புறம். அதுக்கு போலீஸ் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ராணுவம் இப்ப என்ன போலீஸ வச்சு அடிக்கன்னு சொல்ல முடியுமா? சொந்த கட்சி தொண்டர்கள்ல அவங்களே அடிச்சிட்டு தான் இருக்காங்க. அது வேற விஷயம். அவங்களே அடிக்கிறத நம்ம பார்த்தோம். அது வேற விஷயம். அவங்களே அடிப்பாங்க. என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்க தொண்டர்கள் அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க. ஒரு மனுஷனாவே அவங்க ட்ரீட் பண்றது இல்ல. தொண்டர்களா கூட ட்ரீட் பண்றது இல்ல. என்னமோ எதிர்கட்சிக்காரங்க மாதிரி அவங்க தொண்டர்களை ட்ரீட் பண்றாங்க. சோ அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நம்ம விஷயத்துக்கு வாங்க. எத்தனை சீட்டு கொடுத்தா ஒத்துப்பீங்க டிஎம்கே கிட்ட? அது நான் இப்ப சொல்றேன்ல. உங்க கேட்டிருப்பீங்களா, தெரிஞ்சிருப்பீங்களா, செல்வ பிரதமர் கிட்ட கேட்டிருப்பீங்களா? நான் அதெல்லாம் கேட்கல. கேட்கல. நான் வந்து கர்நாடகா ரொம்ப இப்போ 25 சீட்டு கேட்டு ஆல்ரெடி கொடுத்தது இருக்கு போன 2021ல. இப்போ இவ்வளவு தூரம் பேசிட்டீங்க. ஆட்சியில பங்கு வேண்டும், எங்களுக்கு அதிக சீட் வேணும்னு. ஒருவேளை டிஎம்கே இந்த 24ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு குழு அமைக்கிறாங்க, பேச போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சு அது பேசும்போது 25 தான் அப்படின்னா அதை வாங்கிட்டு காங்கிரஸ் வெளியே வந்ததுன்னா ரொம்ப அசிங்கமா இருக்காதா? தன்மானத்துக்கு ஒரு இழுக்காயிடாதா? எங்களுக்கு தன்மானம்ங்கிறத விட நாட்டோட நலன் முக்கியம். நீங்க தான் தன்மானம் நீங்க நினைக்கிறீங்க. எங்களுக்கு எல்லாமே இந்த காங்கிரஸ் கட்சி நாட்டின் நலன் கருதி காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் 25 சீட்டுகளோடு நாங்க ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்ற முடிவை கூட காங்கிரஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரியாதுங்க. நான் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் கிடையாது. நான் ஒரு சாதாரண தொண்டர் கூட கிடையாது. நான் ஒரு சாதாரண ஆளு. காங்கிரஸ் கட்சியை வேடிக்கை பார்க்குற ஒரு ஆளு. ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி என்னைக்குமே நாட்டு நலனுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி, நாட்டு நலனுக்காக போராடுற கட்சி. இன்று தீய சக்தின்னு ஒருத்தர் சொல்றாங்களா, உண்மையான தீய சக்தி பாஜக. அதை எதிர்த்து போராடுவது மட்டும்தான் எங்களோட நோக்கம். மிக்க நன்றி மேடம் உங்களுடைய கருத்துக்களுக்கு. நன்றி. ஓகேவா? ஓகே உங்களுக்கு. ஓகே உங்களுக்கு.
Audio Jungle.